எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கொல்லப்பட்டால் அமெரிக்கா மீது அணுகுண்டு வீசுவோம். வடகொரியா பகிரங்க அறிவிப்பு. வடகொரியாவில் கிம் ஆட்சியை வீழ்த்தியே தீருவோம். அமெரிக்கா உறுதி. ஆசிய கண்டத்துல ஈரான் போருக்கு மத்தியில வடகொரியா அமெரிக்கா நாடுகளுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சின்ன அளவுல தெரிஞ்சுக்கிற ஜியோ பாலிடிக்ஸ் உங்க வாழ்க்கையில நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவுங்க. நிறைய ஜியோ பாலிடிக்ஸ் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க டேக்டு ப்ராடக்ட்டா சில பயனுள்ள புத்தகங்களை கொடுத்துருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மார்ச் மாச தொடக்கத்துல ஈரான்ல ஆட்சி மாற்றன்ற முழக்கத்தோட ஈரான் மேல அதிதீவிரமான போரை தொடங்கியிருந்தாருங்க. இந்த போர் மார்ச் மாசம் முடிகிற வரைக்குமே ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளுக்கு நடுவுல கொஞ்சமும் குறையில்லாம அதிதீவிரமா தான் நடந்துட்டு வந்தது. இந்த மாதிரியான சூழ்நிலையில அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுங்க மட்டும் இல்லாம ஈரானுக்கும் இழப்புங்க அதிகமா ஏற்பட்ட காரணத்தினால 3 நாடுகளுமே தற்காலிகமா இப்ப போரை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நடந்த ஈரான் போர் ஜியோ பாலிடிக்ஸ்ல நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்க. பொருளாதார ரீதியா மேற்கத்திய நாடுகளை விட ஆசிய நாடும் ஆப்பிரிக்க நாடுங்க தான் ஈரான் போரால பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்குதுங்க. இப்ப இந்திய பிரதமரா இருக்க திரு மோடி அவர்களுமே இந்திய மக்கள் கிட்ட என்ன விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறாருன்னா, மேற்காசிய போர் சின்ன நாடுங்க மட்டும் இல்லாம பெரிய நாடுகளையுமே அதிகமா பாதிச்சிருக்குது. அதுலயும் 150 கோடி மக்கள் தொகையை கொண்டிருக்கிற இந்தியாவில் மேற்காசிய போரோட தாக்கம்ன்றது அதிகமாவே இருந்துட்டு இருக்குது. அதனால இன்னும் ஒரு வருஷத்துக்காவது திருமணத்துக்கு அதிகமா தங்கத்தை வாங்க வேணாம், அதை குறைங்கன்ற மாதிரி இந்திய மக்கள் கிட்ட மோடி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாருங்க. கடைசியா தன்னோட உரையில பிரதமர் அவர்கள் என்ன விஷயத்தை முன் வச்சிருந்தாருன்னா, இந்திய மக்கள் வெளிநாட்டு பயணங்களை குறைச்சிக்குங்க, அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசலை அதிகமா பயன்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு குறைங்க, அதுக்கப்புறம் பெரு நிறுவனங்கள் அவங்களோட ஊழியர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்கன்ற மாதிரி இந்திய பிரதமர் பேசியிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்தியாவிலே மேற்காசிய போர் இந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் போது உலக நாடுங்க ராணுவ ரீதியா அவங்களோட பாதுகாப்பு அதிகப்படுத்துறதுக்கு இந்த போரை ஒரு காரணமா முன்வைக்கிறாங்க. அதுலயும் அமெரிக்காவோட எதிரி நாடுங்க தான் இப்ப அவங்களோட பாதுகாப்பை பல மடங்கு அதிகமாக்குறதுக்கான திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்திக்கிட்டு வராங்க. அந்த அடிப்படையில அமெரிக்கா தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எதிரின்னு கடந்த 50 வருஷமா முழக்கமிட்டு வர வடகொரிய நாடு புதுசா ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. வடகொரியாவோட நாடாளுமன்றத்துல என்ன சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குதுன்னா, வடகொரியாவோட எதிரி நாடுகள்ல எதனா ஒரு நாடு வடகொரியாவோட உச்ச தலைவரா அதிபரா இருக்கிற கிம் ஜாங் உன்னோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி அவரை இல்லாம பண்ணிட்டாங்கன்னா அந்த நிமிஷமே வடகொரியா சம்பந்தப்பட்ட நாடுங்க மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்தும்னு வடகொரிய அரசாங்கம் அவங்களோட நாடாளுமன்றத்துல புது சட்ட திருத்தத்தையே கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம வடகொரியா அவங்களோட நியூக்ளியர் மிசைல்ஸ்ங்களை ரஷ்யா வச்சிருக்கிற மாதிரியான டெட்காண்ட் சிஸ்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறதா அவங்க தரப்புல சொல்லிருக்காங்க. எதிரி நாடுங்க மேல ஆட்டோமேட்டிக்கா நியூக்ளியர் அட்டாக் பண்றதுக்கான எல்லா சிஸ்டமேட்டிக்கான விஷயத்தையும் வடகொரியா பண்ணி வச்சிருக்குது. அதனால எதிரி நாடுங்க வடகொரியா கிட்ட ஜாகிரதையா இருந்துக்குங்கன்ற மாதிரி வடகொரிய அரசாங்கம் அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வடகொரியாவோட இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன விஷயத்த சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொறுப்புக்கு வந்த முதல் வருஷம் 2025 மட்டும்தான் மற்ற நாடுங்க மேல அனாவசியமா போர் தொடுக்கிற மாதிரியான காரியத்தை ட்ரம்ப் பண்ணாம இருந்தாருங்க. அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே ட்ரம்போட நடவடிக்கைங்க எல்லாமே எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தை காப்பாற்ற வந்த ரட்சகன் நான் தான் போர் நிறுத்த நாயகன்னு எல்லா குளோபல் மீடியாஸ் கிட்டையும் அடிக்கடி பேட்டி கொடுத்துட்டு வந்த ட்ரம்ப், நான் 5 போரை நிறுத்திருக்கிறேன், 8 போரை நிறுத்திருக்கிறேன்னு அடிக்கடி சொல்றதையே அவர் வாடிக்கையா வச்சிருந்தாருங்க. அதுலயும் ஆபரேஷன் சிந்தூர் மூலமா இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு நடுவுல 4 நாள் போர் ஏற்பட்டுச்சுங்க. இப்படி ஏற்பட்ட இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தி வச்சேன்னு ட்ரம்ப் ஒரு 40-50 தடவைக்கு மேல குளோபல் மீடியாஸ் கிட்ட பேசிட்டு வந்தாரு. அடுத்ததா 2026 தான் ட்ரம்ப் தன்னோட சுயரூபத்தையே காட்டினாருன்னு சொல்லலாம். ஏன்னா வருஷம் பிறந்த 3 நாள்ல வெனிசுலா நாடு மேல அமெரிக்கா படையெடுத்தாங்க. அமெரிக்காவோட ஸ்பெஷல் போர்சஸ் யூஸ் பண்ணி நைட்டோட நைட்டா வெனிசுலாவோட அதிபரா இருந்த நிக்கோலஸ் மதுரோவையும் அவரோட மனைவியையும் கைது பண்ண அமெரிக்க ராணுவம் 2 பேரையுமே அமெரிக்காவோட ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. ட்ரம்ப் பண்ண இந்த அதிர்ச்சிகரமான காரியத்துல இருந்தே உலக நாடுங்க மீண்டு வரத்துக்குள்ளார அடுத்த போரை ட்ரம்ப் தொடங்கினாருங்க. அந்த போர் தான் வளைகுடாவில் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஈரான் அமெரிக்கா போரா இருக்குதுங்க. ஈரான் போர் தொடங்கின முதல் நாள், அதாவது பிப்ரவரி 28, 2026 அன்னைய நாள்ல ஈரான் நாட்டோட அதிஉயர் தலைவரா இருந்த அயத்துல்லா அலி காமேனியை அமெரிக்க ராணுவம் தொடர் குண்டு வீச்சினால இல்லாம ஆக்குனாங்க. அட்வான்ஸ்டான ஏஐ டெக்னாலஜி உட்பட பல டெக்னாலஜி யூஸ் பண்ண அமெரிக்க ராணுவம் ஏறத்தாழ 10 டன்னுக்கு அதிகமான குண்டை யூஸ் பண்ணி தான் ஈரான் அதிஉயர் தலைவரை இல்லாம ஆக்குனதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஈரான் அதிஉயர் தலைவரை இல்லாம பண்ணிட்டா அந்த நாட்டுல ரெஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடலான்னு ட்ரம்ப் கணக்கு போட்டாருங்க. இதனாலதான் இந்த ஒரு தாக்குதலுக்கு மட்டும் பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி அந்த நாட்டோட அதிஉயர் தலைவர் அயத்துல்லா அலி காமேனியை அமெரிக்க ராணுவம் இல்லாம பண்ணிருந்தாங்க.
அமெரிக்க வல்லரசு நினைச்சா உலகத்துல எந்த நாடுங்க மேல வேணாலும் சர்வசாதாரணமா படையெடுக்கலான்ற அந்த நினைப்போட தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஃபர்ஸ்ட் வெனிசுலா நாடு மேல படையெடுத்தாரு. அடுத்ததா ஈரான் நாடு மேல படையெடுத்தாரு. இப்போ ஈரான் போரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கியூபா உட்பட லிஸ்ட்ல இன்னும் நிறைய நாடுங்களை ட்ரம்ப் வச்சிருக்கிறதா தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் குறிப்பிடுறாங்க. தற்சமயம் ஈரான் போரோட தீவிரத்தை குறைச்சி வச்சிருக்கிற ட்ரம்ப் கியூபா நாடு மேல தன்னோட நெருக்கடியை அதிகமாக்கிருக்காருங்க. கியூபா நாட்டுக்கு வெனிசுலாவில இருந்து கிடைச்ச எண்ணெயை வச்சுதான் அந்த நாட்டுல மின்சார பற்றாக்குறை இல்லாம அந்த நாடு அமெரிக்காவோட தடைகளையும் மீறி செயல்பட்டு வந்தது. இப்போ வெனிசுலாவில இருந்து கச்சா எண்ணெயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் உதவி பண்ண வந்த மெக்சிகோ நாட்டையும் மிரட்டி ட்ரம்ப் பண்ணி வச்சுட்டாருங்க. அதோட வெளிப்பாடாதான் இப்ப கியூபாவில் 10 மணி நேரம் 20 மணி நேரம்லாம் மின்தடை ஏற்படுறதா குளோபல் மீடியாவா இருக்க தி ஏபிடி வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரம்ப் போர் தொடுக்கிற நாடுகளோட லிஸ்ட்ன்றது நீண்டுகிட்டே போகிறதுனாலதான் வடகொரியா அந்த நாட்டோட அதிபரோட உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்படாத வகையில புது சட்ட திருத்தத்தையே கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வடகொரியா நாடு ஆசிய கண்டத்தில் அமைஞ்சிருந்தாலும் மற்ற நாடுகளை விட ரொம்ப வித்தியாசமான நாடா தான் வடகொரியா இருந்துட்டு இருக்குது. 1,22,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வடகொரிய நாடு தன்னோட எல்லைங்களா ஒரு பக்கம் ரஷ்யா, ஒரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் வடகொரியாவோட பரம எதிரியா அந்த நாடு கருதிக்கிட்டு இருக்கிற தென்கொரியா அமைஞ்சிருக்குதுங்க. ஆசியாவில் வடகொரியான்ற நாடு உருவானதுக்கே அமெரிக்கா தான் காரணம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமாங்க? ஆனா அதுதான் உண்மை. ஏன்னா கடந்த 1940களில் சோவியத் ரஷ்யா, அமெரிக்கான்ற இந்த 2 வல்லரசு நாடுகளும் 2ஆம் உலக போரை முடிச்சுட்டு உலகத்துல புதுசா பனிப்போரை தொடங்கினாங்க. அந்த பனிப்போர் காலகட்டத்தில் இந்த 2 நாடுகளும் மற்ற நாடுகள்ல என்ன விஷயத்த கொண்டு வர பார்த்தாங்கன்னா, பிரிட்டன், பிரான்ஸ் மாதிரியான நாடுகிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குற நாடுகள்லாம் ஒன்று சோவியத் ரஷ்யாவோட ஆதரவோட கம்யூனிஸ்ட் நாடா மாறணும், இல்லைன்னா அமெரிக்காவோட ஆதரவோட ஜனநாயக நாடா மாறணுன்றது தான் அன்னைய கால விதியா இருந்ததுங்க. அதோடைய வெளிப்பாடா ஜப்பானோட படையெடுப்புல அந்த நாட்டோட கட்டுப்பாட்டுல காலனியா இருந்த இந்த கொரிய நாடுன்றது அமெரிக்கா சோவியத் ரஷ்யாவோட போர்க்களமா மாறுச்சுங்க. ரொம்ப உக்கிரமா நடந்த கொரிய உள்நாட்டு போருக்கு அப்புறம் 1950களில் வடகொரியா கம்யூனிஸ்ட் நாடாவும் அதுவே தென்கொரியா அமெரிக்காவோட ஆதரவோட டெமோக்ரஸி பின்பற்ற நாடா மாறி போயிருந்ததுங்க. அப்படி சோவியத் ரஷ்யாவோட ஆதரவோட வடகொரியாவில் ஆட்சி அமைச்சவர் தான் கிம் இல் சங்கா இருக்காருங்க. அவருக்கு அப்புறம் அந்த நாட்டோட அரசாங்கத்தை அவங்களோட குடும்பம் தான் பராமரிச்சுட்டு வராங்க. கிம் இல் சங் அப்புறம் அவருடைய மகன் கிம் ஜாங் இல், கடைசியா 2011ல் கிம் ஜாங் உன் அந்த நாட்டோட இளம் தலைவரா அந்த நாட்டோட அதிபராகவும் பொறுப்புக்கு வந்தாரு. இப்படி கடந்த 70 வருஷத்துக்கு மேல கிம் பரம்பரையோட கட்டுப்பாட்டில் இருக்க வடகொரிய நாடு கிம் ஜாங் உன்னோட ஆட்சியில தான் 2015க்கு மேல அணு ஆயுத நாடா உருவெடுத்திருந்தாங்க. எப்ப வடகொரியா வந்து அணு ஆயுத நாடா மாறினாங்களோ அந்த நிமிஷமே அமெரிக்காவுக்கு வடகொரியா பரம எதிரியா மாறி போயிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் 2018ல் அமெரிக்காவோட அதிபரா இருந்த டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையா வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை நேரடியாவே சந்திச்சு பேசியிருந்தாரு. இந்த சந்திப்புக்கு அப்புறம் 2 நாடுகளும் நாங்க நட்பு பாராட்டுறோம்னு பேசிட்டு வந்தாலும் எப்படியாவது வடகொரியாவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு அமெரிக்கா ராணுவ நகர்வுகளை மறைமுகமா அவங்களோட சிஐஏ வச்சு பண்ண ஆரம்பிச்சாங்க. இடைப்பட்ட காலத்துல 2021ல இருந்து ஜோ பைடனே அதிபரா இருந்து பொறுப்புல இருந்து போயிட்டாரு. ஆனா இப்பவும் அமெரிக்காவால வடகொரியாவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரவே முடியல. இப்ப திரும்பவும் அமெரிக்காவோட அதிபரா ட்ரம்பே பொறுப்புக்கு வந்திருக்கிறதுனால பழைய ஃபைலை தூசி தட்டி வடகொரியாவில் எப்படியாவது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆசைப்படுறாருங்க. நேட்டோ நாடுகளோட அதிபர்களையும் வளைகுடா நாடுகள்ல இருக்கிற அதிபர்களையும் வாய் இஷ்டத்துக்கு பேசுற மாதிரி வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை இப்ப வரைக்கும் ட்ரம்பால மோசமா வசைப்பாட முடியலங்க. கிம் ஜாங் உன்னை பொறுத்த வரைக்கும் நடைமுறையில அவர் எந்த மாதிரியான செயல்பாடை கொண்டவரா இருக்காருன்னா, அமெரிக்காவோட நியூக்ளியர் அட்டாக் சம்மரைன்ஸோ இல்லனா அந்த நாட்டோட ஏர்கிராஃப்ட் கேரியருங்க ஏதாவது வடகொரியாவோட கடல் பகுதி கிட்ட வந்து நின்னாலே அடுத்த நிமிஷமே வடகொரியா எங்களோட நியூக்ளியர் மிசைல்ஸுங்களை நியூயார்க் அதுக்கப்புறம் வாஷிங்டன் டிசிக்கு எதிராக ஏவுன்னு மிரட்டல் விடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், சர்வதேச அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்தோட கணக்கு பிரகாரம் பார்த்தனா வடகொரியா நாடு கிட்ட 50ல இருந்து 80 வரைக்கும் அணு ஆயுதங்கள் இருக்குது. அதுலயும் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்துற ஹைட்ரஜன் பாம்ஸையும் வடகொரியா உருவாக்கி பரிசோதனை பண்ணி வச்சிருக்காங்க. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு எகெயின்ஸ்டா சர்வசாதாரணமா செயல்படுறாருன்னா அதுக்கு பின்னாடியும் சீனா, ரஷ்யான்ற மிகப்பெரிய வல்லரசு நாடுங்க வடகொரியாவுக்கு துணையா நிக்குதுங்க. 2025ல் மாஸ்கோவில் வச்சு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ரஷ்ய அதிபர் புதினோட மிக முக்கியமான ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திட்டு இருந்தாரு. அமெரிக்காவோ நேட்டோ நாடுகளா இருக்க 32 நாடுகளோ ஒன்னா சேர்ந்து ரஷ்யா அதுக்கப்புறம் வடகொரியா நாடுங்க மேல படையெடுத்து வந்தாங்கன்னா 2 நாடுகளோட படைகளும் ஒன்னா இணைஞ்சு அமெரிக்காவுக்கு எதிராக போரிடணும், அணு ஆயுத தாக்குதலையும் நடத்தணும்னு அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் சொல்லுதுங்க. இப்ப 2026ல்
அமெரிக்கா ஈரான் போர் நடத்திக்கிட்டு இருக்கும் போதும் உலக நாடுங்க வடகொரியாவை தான் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்குது. கிம் தன்னோட பாச மகளா இருக்க கிம் ஜோயை அழைச்சிக்கிட்டு ராணுவ போர் பயிற்சிகளை பண்றத வழக்கமா வச்சிருக்காருங்க. அப்பாவும் பொண்ணுமே சேர்ந்து அணு ஏவுகணைகளை ஏவரத்தும் அதுக்கப்புறம் ராணுவ டேங்குங்களை பயன்படுத்துறது உட்பட மிசைல்ஸ்களை பரிசோதனை பண்ணி அமெரிக்காவை அச்சுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா ராணுவ அணிவகுப்புல ஹவுசாங் 20ன்ற டெட்லியஸ்ட் அணு ஆயுத மிசைலையும் வடகொரியா காட்சிப்படுத்தினாங்க. கிம் ஜாங் உன்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா உலகத்துல 2ஆம் உலக போருக்கு அப்புறம் அணுகுண்டு வெடிச்சிருமோன்ற ஆபத்தும் ஏற்பட்டிருக்குதுங்க. அமெரிக்காவே மிரள வச்சுக்கிட்டு இருக்கிற வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலுங்களை நிறைய ஆர்டிகல்ஸ்ல படிச்சு ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு நாங்க வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மக்களுக்கு பயன் தர சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோட் மூலமா உதவிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி உங்களால முடிஞ்ச உதவி எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐநா சபையில உலக அமைதிக்காக முழக்கமிடுற வல்லரசுகளோட அதிபருங்க போருங்களை தவிர்த்துட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.